Hi friends, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோள மாவு ஜோவர் ரொட்டி தான் பார்க்க போகிறோம். இது மற்ற சோள மாவு ரொட்டிலேருந்து எப்படி டிஃப்ரெண்ட்னா, இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ்வலாக ரொட்டிலலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வெஜிடபிள்ஸ் இந்த ரொட்டியை ரொம்ப க்ரன்ச்சியாகவும் டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் அப்கிரேட் பண்ணும். வாங்க இந்த சோள மாவு ரொட்டியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வைடாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபைன்லி சாப்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெள்ளரிக்காய், நல்லா ஃபைன்லி சாப்டு வெள்ளரிக்காய். அப்புறம் சொரக்காய், அதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ ஃபைனாக நம்ம வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம ரொட்டியை தட்டிக்கலாம். அப்புறம் ஃபைன்லி சாப்ட் கொத்தமல்லி இலை, அப்புறம் பச்சை மிளகாய் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த பவுலில் போட்டுட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட் இருந்தால் கேரட் கூட ஃபைனாக கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கிற வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது சோள மாவு ஆல்ரெடி வெரி ஹெல்தி. அதில் நான் இன்னும் பெட்டர் ஹெல்தியர் ஆப்ஷனாக நான் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிவிட்டு 2 கப்ஸ் ஆஃப் சோள மாவு ஆட் பண்ணுறேன். இந்த சோள மாவு நான் அமேசானில் தான் வாங்கினேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஒன்றா ஃபுல்லாக ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த சோள மாவு ரொட்டிக்கு தண்ணி வந்து அவ்வளோ தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வாட்டர் வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டியை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பால் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பரில் தண்ணி கொஞ்சம் கையில் தண்ணி டிப் பண்ணிவிட்டு இப்படி நல்லா தட்டிக்கலாம். மேலே மட்டும் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம். ஏன்னா நம்ம அப்போ தான் அந்த ஷீட்லேருந்து ரிமூவ் பண்ணி தவா மேலே போடுறதுக்கு ஈஸியாக கையில் நமக்கு ஒட்டாமல் வரும். இதுக்கு ஆயிலும் அவ்வளோ தேவைப்படாது. இப்போ ஃப்ளிப் ஓவர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சைடும் ஃப்ளிப் பண்ணிவிட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் ஜோவர் ரொட்டி சோள மாவு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். பை டில் வி மீட் அகேன்.